அமரன் படத்துல வர ஒரு 2 செகண்ட் காட்சி வந்து ஒருத்தரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அந்த படத்து மேலே கேஸ் போட்டு நஷ்ட இழப்பீடு கேட்டிருக்காரு. அப்படி என்ன அந்த 2 செகண்ட் காட்சின்னு கேட்டோம்னா, சாய் பல்லவி வந்து அவங்க மொபைல் நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி கசக்கி எஸ்கே கிட்ட தூக்கி போடுற மாதிரி ஒரு சீன் வரும்ல. அந்த பேப்பரை எடுத்து பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். படத்தோட கதைப்படி இந்த மொபைல் நம்பர் வந்து சாய் பல்லவியோட மொபைல் நம்பரு. ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த மொபைல் நம்பர் வந்து வாகீசன் அப்படிங்கிறவரோட மொபைல் நம்பர். இவர் வந்து ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இவருக்கும் இந்த அமரன் படத்துக்கும் எந்த வகையிலையும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ இந்த அமரன் படம் பார்த்தவங்கலாம் என்ன பண்ணாங்க, இந்த நம்பர் உண்மையிலேயே சாய் பல்லவியோட நம்பராக இருக்குமோ இல்லை இந்து ரெபேக்கா வர்கீஸோட ஃபோன் நம்பராக இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவருக்கு கால் பண்ணி பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய் என்ன இப்படிலாம் பிராங்க் கால்ஸ் பண்ணி அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நிறைய கால்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன மேட்டர்னே புரியல. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தீபாவளியில நைட்டு வந்து அவரோட போனை மியூட் பண்ணிட்டு தூங்கிட்டாரு. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா 100க்கு மேல மிஸ் கால் வந்திருக்கு. அப்புறம் இன்னும் நிறைய வாய்ஸ் மெசேஜஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டுல இருந்தும் வந்திருக்கு. சில காலர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நாங்கள் உண்மையிலே இந்த நம்பரை வந்து இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்களோட நம்பர் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ மோசமாயிருச்சுன்னா, அவரோட பேர் வாகிசன்ல, இதை வந்து வாகிசன் இந்து ரெபேக்கா விவி அப்படின்னு ட்ரூ காலர்ல ஒருத்தர் சேவ் பண்ணி இருந்திருக்காரு. இதெல்லாம் அவரால் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாம அமரன் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமிக்கும் ஹீரோ சிவகார்த்திகேயனுக்கும் சோஷியல் மீடியாவில் டேக் அண்ட் மெசேஜ் பண்ணி பார்த்துருக்காரு. அதாவது என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் படத்தில் யூஸ் பண்ண மொபைல் நம்பர் வந்து என்னோட மொபைல் நம்பர், இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து கால்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த சைடு இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அவரால் நிறைய கால்ஸ் வரதையும் ஒன்றும் பண்ண முடியாமல் ஃபோனை வந்து சைலண்டில் போட்டார். இது சம்மந்தமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, என்னால் கால்ஸ் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியல. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வந்து நான் என்ன பண்ணுறது, நான் இந்த நம்பரை வந்து 2 வருஷமாக வச்சுருக்கேன். எல்லாருக்கிட்டையும் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன். பேங்க் அக்கௌண்ட், ஆதார், அப்புறம் இன்னும் நிறைய அகாடமிக் பிளாட்ஃபார்ம்க்குலாம் இந்த நம்பர் தான் லிங்க் பண்ணியிருக்கேன். என்னால் எப்படி இந்த நம்பர் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னோட நம்பர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு ரீச் ஆயிருச்சு. நான் இது சம்மந்தமாக என்னோட சிம் ஏர்டெல்னால ஏர்டெல் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட பேசினா அவங்க எல்லா இன்கமிங் கால்ஸ் எல்லாம் பிளாக் பண்ண முடியாது. இந்த கால்ஸ் எல்லாம் ஏதாவது மார்க்கெட்டிங் சோர்ஸ்லேருந்து வந்தால் மட்டும்தான் பிளாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அந்த டெலிகாம் கம்பெனியோட சீனியர் எம்ப்ளாயி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இஷ்யூ பற்றி வாசிகன் கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் உண்மைதான். எங்கள் கம்பெனி வந்து அவருக்கு எந்த விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸில் தான் இருக்குது. வேற எந்த கஸ்டமர்ஸ்க்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோ இல்லை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோ வந்தது கிடையாது. இப்படி ஒரு நம்பருக்கு நிறைய கால்ஸ் வந்தால் அதை சிஸ்டம் தானாகவே டிடெக்ட் பண்ணி அதை டெக்னிக்கல் டீமுக்கு சென்ட் பண்ணிடும். இந்த கேஸில் அந்த மாதிரியும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வாசிகன் என்ன சொல்லி இந்த லீகல் நோட்டீஸ் போட்டிருக்காருன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து என்னால் படிக்கவோ தூங்கவோ இல்லை எந்த ஒரு பேசிக் ஆக்டிவிட்டீஸையும் ஒரு இன்டரப்ஷன் எல்லாம் பண்ணவே முடியல. நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருந்தாலே ஸ்டேஜாக கால்ஸ்லாம் வருது. ஒரு கேப் கூட புக் பண்ண விடாமல் கால்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் அப்புறம் டேரக்டருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்த்தோம்னா, படத்துல இருந்து என்னோட ஃபோன் நம்பரை ரிமூவ் பண்ணணும், நஷ்ட இழப்பீடா 1.1 crore எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பொதுவாக சினிமாவில் இந்த மாதிரி ஃபோன் நம்பர்ஸ்லாம் வந்து வெளிப்படையாக தெரிகிற மாதிரி ஒரு காட்சியோ ஒரு ஷாட்டோ வந்தா அதில் வர ஃபோன் நம்பர்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி ஃபிக்டிஷியஸ் ஃபோன் நம்பராக தான் இருக்கும். அதாவது ஃபிக்டிஷியஸ் ஃபோன் நம்பர்னா ஃபிக்ஷனலான ஒரு நம்பர். இப்போ டிசி காமிக்ஸ்லாம் வந்து எப்படி ஃபிக்ஷனலாக ஒரு செட்டி இருக்கும்ல காத்தம்னு, அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இந்த நம்பர் வந்து இன்ஆக்டிவா இருக்கும், அவ்வளவுதான். இல்ல வந்து யாரும் யூஸ் பண்ணாத நம்பரா இருக்கும். அதான் ஃபிக்டிஷியஸ் ஃபோன் நம்பர். இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து இப்போ சினிமாவில் யூஸ் பண்ணுவாங்க. அமரனுக்கும் அவங்க அப்படியே நினைச்சு யூஸ் பண்ணிருக்கலாம். அது வந்து ஆக்சிடென்டலா வந்து இவரோட நம்பராகவும் இருந்திருக்கலாம். ஆனா அந்த நம்பரை வந்து ரியலா ஒருத்தர் யூஸ் பண்ணாம இருந்தா தான் அந்த ஃபிக்டிஷியஸ் நம்பருக்குள்ள வரணும். பொதுவாக அந்த மாதிரி ஃபிக்டிஷியஸ் நம்பர்லாம் எப்படி உருவாக்குவாங்கன்னா, இப்போ யூஎஸ் அப்புறம் கனடா இங்கெல்லாம் பார்த்தோம்னா அங்கே ப்ரிஃபிக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். அது வந்து கற்பனையா வந்து 555 அப்படின்னு போட்டுருவாங்க. இந்தியான்னு பார்த்தோம்னா இப்போ 10 நம்பர்ஸ் இருக்குன்னா ஒரு நம்பர்ஸ் வந்து குறைச்சு பண்ணுவாங்க. இல்லைனா வந்து இந்த டெலிகாம் கம்பெனிக்கிட்டே வந்து இன்ஆக்டிவா இருக்கிற நம்பர்ஸ் வாங்கி அதை டெம்பரரியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இப்படியும் வந்து ஃபிக்டிஷியஸ் நம்பர் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்பர்ல மட்டும் தான் ஃபிக்டிஷியஸா இருக்குமான்னு பார்த்தா வண்டி நம்பர்லாம் இருக்குல்ல, அதுவும் கூட ஃபிக்டிஷியஸ் நம்பர்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கோட் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சிஎம்னு வரும்ல, நிறைய மாஸ் ஹீரோஸ் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. வண்டி நம்பர்லாம் பார்த்தோம்னா அது டேரக்டரோட எத்தனாவது படம், அது வந்து அந்த ஆக்டரோட எத்தனாவது படம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஃபிக்டிஷியஸ் நம்பர்ல கால் பண்ணி பிராங்க் பண்றதெல்லாம் வந்து இங்க மட்டும் தான் நடந்திருக்கான்னு பார்த்தோம்னா, ஃபாரின்லயே நிறைய மூவிஸ், டிவி சீரிஸ் அப்புறம் கமர்ஷியல்ஸ்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி பிராங்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்தியாலேயே வந்து அது மாதிரி நிறைய நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலேயும் நிறைய நடந்திருக்கு. இந்த பிராங்க் கால்ஸ் வந்து நிறைய மன உளைச்சல், ஹராஸ்மெண்ட்னு காஸ் பண்ணி பெரிய லெவலையும் எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு. இப்போ இந்த அமரன் படத்துக்கு முன்னாடி கூட லியோ படத்துல ஒரு QR கோடு இருக்கும். நம்ம பார்த்திபனோட காஃபி ஷாப் இருக்கும்ல, அதுல ஒரு QR கோடு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி காசெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க அந்த படம் வந்த டைம்ல. ஆக்சுவலா பார்த்தா அது வந்து ஃபிக்டிஷியஸ் QR கோடா தான் இருக்கணும். பட் வந்து அது ஒரிஜினலா யாரோ வச்சிருப்பாங்க போல, அதுக்கு யாரும் எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்டிஷியஸ் நம்பர்ல வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால ரியல் லைஃப்ல ஒருத்தர் எவ்வளவு பாதிக்கப்படுறாரு அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு.
மக்களும் வந்து சும்மா இருக்கிறது கிடையாது. ஒரு படத்தை பார்த்துட்டு அதில் வர நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கறது, QR கோடுக்கு வந்து பே பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை கூட விட்டு வைக்கிறது இல்லை. ஸோ விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்டையும் வேணும். அதே நேரத்தில் இந்த ஃபிக்டிஷியஸ் நம்பரை வந்து ஆட் பண்ணுறவங்க வந்து இது உண்மையிலேயே வேற ஒருத்தர் நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் படத்தில் ஆட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியனுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.